நான் எழுதிய வசனங்களுக்கு உயிர் கொடுத்தவர் சிவாஜி. நான் உரையாடல்கள் எழுதினேன், அதற்கு உயிரோட்டம் தந்தவர் சிவாஜி. ஒரு படத்தை, பராசக்தி படத்தை வெளியிட்ட போது ஒரு பத்திரிகை, வார பத்திரிகையில் அந்த படத்திற்கு தாக்குதல் விமர்சனம் எழுதுவதாக எண்ணிக்கொண்டு அட்டைப்படத்திலேயே பரபிரம்மம் என்று தலைப்பிட்டு ஒரு செய்தியை வெளியிட்டு, பரபிரம்மம் கதை வசவு தயாநிதி என்று போட்டு அந்த அட்டைப்படத்திலே வந்த ஒரு பெண்ணை முக்கால் நிர்வாணமாக ஆக்கி, இதுதான் பராசக்தி படம் என்று அந்த வாரப்பத்திரிகை வெளியிட்ட போது அன்று மாலையிலேயே உட்கார்ந்து பரபிரம்மம் என்ற தலைப்பிலேயே ஒரு நாடகத்தை எழுதினேன். பக்கத்திலே அமர்ந்து காட்சி அமைப்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சிவாஜி தான் சொன்னார். அந்த பரபிரம்மம் நாடகத்திலே தான் சேரன் செங்குட்டுவன் ஓரங்க நாடகம் இடம்பெற்றது. அந்த சேரன் செங்குட்டுவன் ஓரங்க நாடகத்திற்கு நான் எழுதிய கவிதை வசனத்தை ஒரே மூச்சில் ஊருக்கு ஊர் 1000 ஊர்களில் அந்த நாடகம் நடந்திருக்கும் பரபிரம்ம நாடகம் பேசியவர். பேசியது மாத்திரமல்ல, அப்பொழுது இந்த இயக்கத்தில் இருந்த காரணத்தால் இயக்கத்திற்கு நிதி சேர்த்து கொடுக்க அந்த நாடகத்தை பயன்படுத்தியவர் என்னுடைய நண்பர் சிவாஜி கணேசன். ரத்த காவி படிந்த வாழ் கொடுத்து சென்றுவா மகனே தெருமுனை நோக்கியன வாழ்த்திவிட்ட திருவிடத்து காட்சி தன்னை போற்றி பாராதார் உண்டோ திருமகளே இப்பூரை. சிவாஜியோடு கொண்ட அந்த அன்பும் நட்பும், ஏதோ பார்த்தோம் பழகினோம், ஒரு இலையிலே அமர்ந்து சாப்பிட்டோம், இருவருக்கும் அவருடைய அன்னை தான் என் அன்னையாக, என் அன்னை தான் அவருடைய அன்னையாக, இருவருக்கும் ஒரே தாய் தான்.